நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார். வழக்கம் போல் என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்துட்டான் சார். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். நாய் குறுக்க வந்ததுனாலயா? என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. எனக்கு இருக்கிறது என் பிள்ளைங்க, என் ஒய்ஃபு தான் சார். அது எல்லாமே கொடுத்தோம். அந்த ரேபிட்டுங்கிற அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளை காப்பாற்ற முடியாது சார். மனித உயிரின் அவனுக்கு இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில்? வாட் இஸ் தி சொல்யூஷன்? இது வந்து எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. மாமா கோவம் வந்துருச்சு, எரிமலை வெடிக்குண்டா. வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. இப்படி பேசாதீங்கம்மா, இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா? என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. தத்துவம் பற்றி பேசுவது என்னை பார்த்து லூஸ் மாதிரி பேசுறாயா? இல்ல, நான் அதுக்காக No, I completely condemn this. I completely condemn this. ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? உனக்கு வெக்கமே இல்லையாடா? வண்டி ஒரு இடத்துல வேற இடத்துல மாத்தி வச்சப்போ இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை திடீர்னு பார்த்தா ஒரே ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. என்ன இப்படி நாறுது? கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்தப்போ சொன்னாங்க ஒரு ராட் செத்து போய் கடந்ததுன்னு. ஸ்ட்ரே கேட்ஸ்க்கும் நான் ஃபீட் பண்ணுவேன், எங்க டாக்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுவேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாமே வண்டிக்கு கீழே தான் படுத்துக்கும். இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி வெறும் 2 நாள் மாத்தி விட்ட காரணத்துக்காக அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இந்த ராட் மேல எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? இல்ல சார், ஆச்சு சார். 10,000 ரூபாய் செலவாச்சு சார். உங்களுக்கு சொல்லல கோவம் வருதா இல்லையா? இல்லையா? டெபினெட்லி அது கடிச்சு வச்சிருந்தா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. அதை இப்ப எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா நீ என்ன சொல்லிருக்கணும்? பாவம் செத்து போச்சு, என் கார் போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். நக்கல்யா அவனுக்கு. கேளுங்க, எனக்கே புரியும் உங்க ஜீவகாருண்யத்துடைய டைமென்ஷன்ஸ். இது 10,000 ரூபாய் போச்சேனா? ஆற கொதறி செத்து வேற போச்சு, அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, இந்த குழந்தை இறந்து போச்சு. இது உங்களோட சிம்பிள் ஒரு கார் டேமேஜ், அவ்வளவுதான். கொண்டே கொடுத்தா அது இன்சூரன்ஸ்ல கூட பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு தெரு, அந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கணும்ங்கறீங்க. அப்போஸ் நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்போ என்னைய கடிச்சு விடுமே. வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. வாட் ப்ரோ? அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அட பாவிகளா, இது வரைக்கும் இவங்க பேசுனதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு, ஒரு பாயிண்ட். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. நகர் 6வது தெருல இருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல 11 மணிக்கு போறீங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். வெரி கொன்றுவேன் நான். ஏன் போறீங்க கேக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருக்கல, நான் கேக்குறதை நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க 11 மணிக்கு இல்ல, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? புதுசா ஒருத்த வரானா அந்த ஊர்க்காரங்களுக்கு கண்டிப்பா காலிங் பெல் அலர்ட் பண்ணும். இருங்க, கை தட்டிட்டாங்க. எல்லா நாயும் வந்து நடந்து போறோம்னா பின்னாடி வந்து கடிக்குமா என்றால் கிடையாது. எல்லா நாயும் கடிக்காது. கடிக்காது. ஆனா எந்த நாய் கடிக்கும் நீங்க சொல்றது எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? சமீபத்துல நிறைய பணக்காரர் கூடிய அந்த பகுதியில கடைசியா எப்ப திருட்டு நடந்துச்சு? எதுக்கு? நான் போட் கிளப்ல நாயே பார்த்தது இல்ல. நம்ம இல்லப்பா, அதுக்கு தான் வருவோங்கறேன். எதுக்கு திருடர்களை அது தடுக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நான் என்ன சொல்றேன்னா அந்த வேலை கவர்மெண்டோடது. ஆமால? ஆமாவா இல்லையா? நாய் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, நம்ம கவனமா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் புரியுதா? நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேள்வி இருக்குல்ல, நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? உனக்கு மண்டையில பிரச்சனை. அது வந்து நாய்க்கு தெரியாது. அதனாலதான் சொல்றேன், தெரியாத நாயை வெளியில அனுப்பிடுங்கிறேன். ஐயோ அப்படி சொல்லாத. பிஹேவியர் புரிஞ்சுக்கங்க, அதுதான் சொல்றேன். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. எங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. கம்யூனிட்டி டாக்ஸ் சொல்றது தப்பு சார். நான் நல்லவனா இல்லையான்றதை ஏன் சார் ஒரு நாய் முடிவெடுக்கணும்? நான் உதாரணம் சொல்றேன். இவர் எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்வாரு.
நான் கண்டிப்பா கடி வாங்கியிருக்கேன். நீங்க இல்ல கடி வாங்கினா வாங்கியிருக்கேன். என்ன? நான் எவங்க கடி வாங்கிருக்கீங்க? வாங்கியிருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் மனைவியும் வாங்கியிருக்காங்க கடி. ஐயோ முட்டுக்கட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ நாங்க கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம், ஊசி போட்டுக்கிறோம். வசதி இருக்கு கோபி, பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்ல முடியும். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. என் வயக்காட்டுல வந்தா என் நாய் கடிக்கும்னு ஒரு பண்ணையார் சொல்றதுக்கும் இதற்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் ஏன் அதான் சார், உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது சார். நீங்க செக் பண்ணுங்க டோன்ட் ஸ்பீக் லைக் நாங்களே. சார். அது ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு ரணரணமா ஆயிரும் நான் ஒரு தினக்கூலி, சரியா? சரி. இப்ப நான் இதுக்கு எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட போக முடியும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. அதான் பாயிண்டே. நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன் கோபி. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? ஆமா மறந்தே போச்சுடா நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, Correct. அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. அப்புறம் என்ன நீங்க வந்த பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். 2-3 அடிப்படையே தவறு. அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? ரோட்ல நடக்கிற உங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? அப்படி கேளு மிடில் கிளாஸ் தான் சார் நடக்கும். அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்? என்னமா இது? பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்க முடியும்? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அரசு கேக்குது, நீங்க வீட்டுல வச்சுக்கிற நாய் எல்லாம் வீட்டுல மக்கள் எல்லாம் கொண்டு ஓடுவாங்க, நாளைக்கு யாருமே வீட்டுல நாய் வளர்த்துக்கணும் அரசு சொன்னா? எங்க நாய்கள் காமா தான் இருக்கு. அதுக்கான வேக்சினேஷன் காமா பண்ணி இருக்கு. இருக்குது சேஃபா தான் இல்லம்மா. இருக்கு. கொஞ்சம் நிதானமா பதட்டப்படாம அந்த receive பண்ணு. ஏன் இல்ல ராட்வெய்லர் உங்க நாயா மேடம்? எங்க டாக பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு. இல்ல அதனால மேடம், எங்க டாக பத்தி உங்க தான் டாக்னா எது மேடம்? உங்கன்றதனுடைய வரையறை என்ன? சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். சொல்றோம். நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். உண்மையா சொல்றேங்க, ஸ்டில் ஐ அம் சிங்கிள் பிகாஸ் ஐ ஃபீல் நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? நல்ல ஃபேமிலி இல்ல குட் ஃபேமிலி. இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. எங்க குழந்தை இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். எங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிங்க சொல்றீங்க மேடம். சார் இது. மேடம், மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லைன்னு நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நல்ல நாயெல்லாம் என் நாய். வாங்கடா இந்த ஏ செக்ஷன் பசங்க எல்லாம் என் பசங்க, டி செக்ஷன் என் பசங்க இல்லைன்னு சொல்ற மாதிரி ஏன் இந்த எஸ்கேபிசம்? கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? அப்படி பாரு சூப்பர் சீனரி. ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கணிப்பா முடியாது. பிச்சு புடுவோம் பிச்சு போடலாங்க முடியாதுல. ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட் தான். அவ்வளவுதான். ஹே காய்ஸ், திஸ் இஸ் தமிழன் ட்ரோல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.